இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி. டேஸ்டியான கிரில்டு சிக்கன், அதுவும் ஏர் ஃப்ரையர்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? சிக்கன் பீசஸ்ல ஸ்லிட் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஃபுட் கலர், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சால்ட், பெரிய சைஸ் லெமன்ல இருந்து பாதி மட்டும் எடுத்து ஜூஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்காம செஞ்சோன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். இது கொஞ்சோன்னு சேர்க்கறனால இந்த அளவு பிரச்சனை கிடையாது, ஹெல்தியாக தான் இருக்கும். நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊற விட்டுருங்க. ஏர் ஃப்ரையர் ட்ரேல எண்ணெய் தடவை மறந்துடாதீங்க, அப்பதான் பிடிக்காம இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா சிக்கன் பீசஸையும் 1 by 1 சேர்த்துருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கட்டும். அவ்வளோதான், மூடி போட்டு 185 டிகிரியில் 20 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். நடுவில் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மேலே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அது இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். திருப்பி மூடி போட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கா? இப்போ அழகாக சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கு பிடிச்ச சாலட் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட போகிறேன். நான் கூட சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குன்னு. உள்ள நல்லா வெந்தும் இருக்கு. மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பை பாய்.